முன்னாடி நம்ம நவதானியங்கள் போட்டிருந்தோம். அப்புறம் கொள்ளு போட்டோம். இங்க இருக்கக்கூடிய செடிகள்லாம் அழிஞ்சிடணும், கீழே எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு. அப்புறம் ஒரு ஒரு ஸ்டெப்பா மாத்திக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு சோளம் போட்டிருக்கோம். அப்புறம் சோளத்துல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்து நாம இதுல தண்ணி இருக்கக்கூடிய அந்த பகுதி அரிசி போட ஆரம்பிப்போம். மிச்ச இடத்துல நாம பழத்தோட்டங்கள் வைக்கலாம். இதுல இருந்து நாம காய்கறிகள் போடலாம், வெளியே எடுத்துட்டு போகலாம். அனைத்துமே முழுவதுமாக இந்த தோட்டத்துக்குள்ள நம்முடைய மாட்டினுடைய சாணத்தை தான் பயன்படுத்துறோம். ஒரு ஆண்டு காலமா அந்த ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ்ல மாட்டினுடைய சாணத்தை மூலமா வச்சுதான் நம்ம ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய நம்மோடு அமைப்புகள் இணைஞ்சிருக்கிறாங்க. ஸோ இதுவும் நமக்கு ஒரு நோக்கம். இன்னைக்கு வீத லீடர்ஸ் வந்து பீப்புள் மூவ்மெண்ட்டா அடுத்த கட்டம் போகணும் அப்படின்னா, இன்னைக்கு எங்க நம்ம கிட்ட நீர் ஆதாரம் இருக்கோ அங்க வேற மாதிரி இயற்கை விவசாயம் தேவைப்படுகிறது. எங்கே நீர் ஆதாரம் இல்லையோ அங்கே வேறு மாதிரி இன்னைக்கு இயற்கை விவசாயம் தேவைப்படுகிறது. இது ஒரு பாட்டு. இன்னைக்கு இயற்கை விவசாயத்தை நீங்க சக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு கேஷ் கிராப்பும் உள்ள இருக்கணும். இன்னைக்கு நம்ம 5 ஏக்கரோ 4 ஏக்கரோ 10 ஏக்கரோ 2 ஏக்கரோ 1 ஏக்கரோ எத்தனை இடத்துல பண்ணாலும் கூட பணம் வரக்கூடிய பயிர்கள் கேஷ் கிராப் இருக்கணும். ஸோ உதாரணத்துக்கு நம்ம தோட்டத்துல கொஞ்சம் இடத்துல வந்து பாக்கு இருக்கு. பாக்கு, அந்த பாக்குல உங்களுக்கு வருஷம் ஒரு மகசூல் வரும், வருமானம் வரும். ஸோ அந்த வருமானம் ஒரு விவசாயி தன்னுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு, குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு, குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்கு ஒரு 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 கேஷ் கிராப்பினுடைய வருமானம் நமக்கு தேவை. அதனால முழுசா இயற்கை விவசாயம் நான் அப்படி போறேன்னு சொல்றதை விட கேஷ் கிராப் போடுங்க, அதையும் இயற்கை விவசாயமா நம்ம செஞ்சு எடுத்துட்டு போகலாம். மிச்ச இடத்துல சோளம், கம்பு, கொள்ளு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நாம தண்ணி இருக்கக்கூடிய இடத்துல அரிசி, இங்கெல்லாம் அரிசி நல்லாவே போடலாம். சின்ன வெங்காயம் போடலாம், நிறைய காய்கறிகள் போடலாம், பழங்கள் போடலாம், பல மரங்கள் வைக்கலாம். இது அனைத்துமே ஒருங்கிணைந்த ஒரு 3 அடுக்கு இன்டெகிரேட்டட் ஃபார்மிங்கா கொண்டு போகணும். அதாவது உள்ள வந்து வாழ ஆரம்பிக்கணும். எனக்கு ஃபியூச்சர்ல பெரிய ஆசை. இந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து நமக்கும் ஒரு நேரத்துல ஓய்வு வரும் பொழுது ஆண்டவன் அந்த வாய்ப்பு கொடுக்கும் பொழுது இந்த மாதிரி நம்ம தோட்டத்துக்குள்ள வந்து தங்கி இருக்கணும், குடும்பமா நம்ம இருக்கணும். அதே நேரத்துல ஆடு மாடுகள், கோழிகள், வாத்துக்கள் அவங்களோட நம்ம இருக்கோம். ஸோ அதுவும் ஒரு உயிரினம் தான், ஒன்றி இருக்கிறோம். எத்தனையோ உயிரினங்கள், புழு பூச்சிகள் எல்லாமே தோட்டத்துக்குள்ள இருக்கு. அவங்க எல்லாத்தையும் ஒன்றி நாம சேர்ந்து இன்டெகிரேட்டடா ஒரு வாழ்க்கையை பிராக்டிஸ் பண்ணும் பொழுது ஆர்கானிக் ஃபார்மிங் என்பது சாத்தியம். இந்த ஒன் ஸ்ட்ரா ரெவல்யூஷன், ஒரு நெல் புரட்சி, மசானாபே அவருடைய புத்தகத்தை நாம ஒரு பெரிய ஜாப்பனீஸ் ஃபார்மா 1950-60 காலகட்டத்தில் ஒரு பெரிய புரட்சியை ஜப்பான்ல நடத்தி காட்டிய ஒரு மனிதர். அப்புறம் நம்மாழ்வார் ஐயா, இவங்க எல்லாமே நமக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். நம்மாழ்வார் ஐயாவை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல வேண்டுமானாலும் இயற்கை விவசாயம் செய்து காட்ட முடியும் என்பதை தொடர்ந்து நமக்கு காட்டியவர். எனக்கு அவருடைய புகழ் எப்பொழுதும் நம்மளோடு இருக்கும். அவரையெல்லாம் நம்ம மக்கள் இயக்கத்துல நம்மாழ்வார் ஐயாவை மையப்படுத்தணும், அவரை கொண்டு வரணும், அவருடைய வாழ்வியல் தத்துவங்களை, முறைகளை மக்களுக்கு எடுத்து சொல்லணும். நிறைய எத்தனையோ அழிந்து போன நெல் ரகத்தை எல்லாம் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம், அதையும் நாம எடுத்து சொல்லணும். அது நம்முடைய வீத லீடர்ஸ் அமைப்பினுடைய இயற்கை விவசாய குழு, அவங்க ரொம்ப பெரிய லெவல்ல பண்றாங்க. அந்த தன்னார்வலர்கள், குறிப்பா டாக்டர் ஷியாம் அவரு அதுல இருக்காரு, ரொம்ப ஆக்டிவா அதை செஞ்சிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கும் என்னுடைய பெரிய நன்றி. பிரவீன் இருக்காங்க வீத லீடர்ஸ்ல, அவரும் ரொம்ப ஆக்டிவா உள்ள இருந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்முடைய சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் சிஇஓ டாக்டர் பிரபா, என்னுடைய நெருங்கிய நண்பர். வி ஸ்டடி டுகெதர், ஒன்னா ஸ்கூல்ல படித்தோம். அவர் நல்லா படிச்சாரு, டாக்டர் ஆயிட்டாரு. அவர் டாக்டர் ஆகி மக்களுக்கு மருத்துவ சேவை செய்து ப்ரொஃபஸராகவும் பணியாற்றிய பிறகும் கூட வீத லீடர்ஸ் அமைப்புல முழு நேர ஊழியராக, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரா இன்னைக்கு தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமா நம்முடைய அறக்கட்டளைக்கு அர்ப்பணித்து இத்தனை ஆண்டு காலமா பணி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இவங்க எல்லாத்துக்கும் தான் பெரிய நன்றி நம்ம சொல்லணும். இன்னைக்கு நாம ஏற்கனவே சொன்னது போல மனிதன் நாம எப்படி நம்ம மாட்டோடு ஒன்றி வாழ்கின்றோம், ஒன்றாக இருக்கின்றோம். ஏன்னா இவர்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய சாணம் அதுதான் நம்ம பயன்படுத்துறோம், அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறோம். ஸோ இங்க நாம பார்க்கலாம் நம்முடைய சிறு மாட்டுப்பண்ணை, பெரிய மாட்டுப்பண்ணை இல்லை. 11 மாடுகள் நம்ம வச்சிருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மாடா சேர்த்துக்கிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கொண்டு போயிட்டு இருக்கோம். காங்கேயம் காங்கேயம் மாடு, இந்த பகுதி குறித்தான மாடு காங்கேயம் மாடு. நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பிரீடு. குறிப்பா எல்லாம் பட்டி தொட்டி எல்லாம் பார்க்கக்கூடிய மாடு. காரி மாடு, காம்புல இருந்து எல்லாமே கருப்பா இருக்கிறதுனால காங்கேயம் காரிங்கிறோம். ஸோ இங்க இந்த மாடு பால் கறந்தாச்சு. இவங்கெல்லாம் கிர் மாடு. ஒரு விவசாயிக்கு வந்து இன்னைக்கு வந்து அம்மா ஏதோ பண்றேன்னு எவ்வளவு கோபம் பாருங்க அதுக்கு. அம்மா எதுவும் பண்ணலடா, கிட்டதாண்டா, சும்மா தான் வந்தேன், எதுவும் பண்ணல அம்மா, நான் ஜஸ்ட் அம்மாவை பாக்குறக்கு வந்தேன், சரியா? ஓகே. இவங்கெல்லாம் கிர் மாடு.
இன்னைக்கு விவசாயிக்கு ஒரு ஒரு மாடுகள் வச்சிருக்கிறோம், அதன் மூலமா வருமானம் வரும், பால் அதிக லிட்டர் கறக்க முடியும்னா கூட கிருமாட்டின் மூலமாக முடியும். இன்னைக்கு வந்துட்டு வந்தாச்சு 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 முட்டாத ரைட் அண்ணா பண்ணுங்கண்ணா. அதே போல நம்முடைய தார்பார்க்கர் மாடுகள், இதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிரீட். எல்லாமே குஜராத், பஞ்சாப் அந்த இடத்துல இருக்கக்கூடிய மாடுகள், இயற்கை மாடுகள், எல்லாமே A2 பால் கொடுக்கக்கூடிய மாடுகள், இயற்கையான மாடுகள். இன்னைக்கு நம்ம கிளைமேட்டுக்கும் அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, நம்ம இடத்துல இருக்கு. பட் அட்வான்டேஜ் என்ன, நாட்டு மாடு அதிக பால் கொடுக்கக்கூடிய மாடு, நம்முடைய காங்கேயம் மாடு நேட்டிவ் பிரீடு. ஸோ காம்பினேஷன் நம்ம வச்சுக்கணும், மாடு பாலும் கொடுக்கணும், அதே நேரத்தில் அந்த மாடும் ஸ்ட்ராங்காக நிற்கணும், அந்த ஏரியாவில் நோய்வாயப்படக்கூடாது. ஸோ மொத்தமாக இருக்கக்கூடிய இதுலேருந்து கிடைக்கக்கூடிய சாணம் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பெரிய வேலை செய்யுது. நம்ம தோட்டத்துக்கே சாணம் வெளியிருந்து வாங்கணும், ஏன்னா அவ்வளோ மாடு இல்லை நமக்கு தேவை. அதெல்லாம் வந்த பிறகு நாம் இதை முழுமையாக நம்ம இன்னைக்கு தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் கழித்து நம்ம ஒரு இயற்கை விவசாயின்னு சொல்ல முடியும். ஏன்னா ஒரு நிலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 5 to 7 ஆண்டுகள் முழுமையாக உரம் போடலை, முழுமையான இயற்கை விவசாயம் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அதை நாம் ஒரு இயற்கை விவசாயி அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு அந்த ப்ராசஸில் இருக்கும். வீதல் இடத்துல ஒரு வாலண்டியராக நானும் ஒரு இயற்கை விவசாயியாக அடுத்த கட்டத்துக்கு செல்லணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆர்வம். நிறைய நம்மோடு ஆயிரக்கணக்கான நண்பர்கள் இந்த இயற்கை விவசாயம் பயிற்சி மட்டுமே உள்ள வந்திருக்கிறாங்க, நம்மளோட இருக்கிறாங்க, ட்ரைனிங் எடுக்கிறாங்க. நாமளும் நிறைய இயற்கை விவசாயிகள்ட்ட இருந்து பாடம் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம், நிறைய அமைப்புகளோடு ஒருங்கிணைந்து செயல்படுகின்றோம். இது ஒரு பெரிய மக்கள் மூமெண்ட், ஒரு புரட்சியா வரணும் அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரு பெரிய ஆசை. உண்ணக்கூடிய உணவு, சாப்பிடக்கூடிய உணவுல எல்லாம் நச்சுத்தன்மை இருக்கக்கூடாது. இன்னைக்கு கேன்சர் எவ்வளவு வருதுன்னு பாருங்க எல்லா இடத்திலும் கூட. பட் எல்லாத்தினாலையும் அர்பன் ஏரியாவில் இருக்கிறவங்க இன்னைக்கு எப்படி அதை அஃபோர்ட் பண்ண முடியும், கடையில தான் வாங்குறாங்க. ஸோ அவர்களுக்கு நாம் என்ன செய்ய முடியும், வீட்டு கூரையில பயிற்சி கொடுத்து, வீட்டு கூரையில மொட்டை மாடியில பயிர் பல வகைகள், குறிப்பாக காய்கறி வகைகளை கொண்டு வந்தால் நிச்சயமா அவர்களுக்கும் ஒரு பெரிய இது கிடைக்கும். இன்னொன்று முக்கியமானது, ரொம்ப ஒரு எமோஷ்னலான இடம். ஏன்னா நாம் இங்கே வந்த பிறகு இந்த தோட்டத்துக்கு வந்து நம்ம மாடு வளர்க்க ஆரம்பித்த பிறகு இங்கே ஒரே ஒரு மாட்டோட கண்ணுக்குட்டி இறந்து போயிட்டாங்க. பைரவா அவங்க 27/12/2025 பிறந்து 10/2/2026 இறந்துட்டாங்க. ஸோ அவங்க ஞாபகார்த்தமாக இது பைரவா அப்படின்னு அந்த மாட்டு அரங்குக்கு நம்ம வச்சிருக்கோம். ஸோ நான் ஏற்கனவே நேற்று சொன்னேன், நம்முடைய ஊரில் ஒரு மாட்டு கண்ணெல்லாம் நம்மை பொறுத்தவரை எந்த அளவுக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக தான் நம்ம பார்க்குறோம். ஸோ நேற்று நம்ம பேசணும் அந்த தோட்டத்தில் இருக்கும் பொழுது, எந்த அளவுக்கு ஒரு கண்ணுக்குட்டியோ மாடோ இழந்துட்டா கூட நம்முடைய உறுப்பினர்கள் மாறித்தான் நம்ம ட்ரீட் பண்ணுறோம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அதனால் எனக்கு எல்லார்ட்டையும் அன்பு வேண்டுகோள், அரசியல் நம்முடைய வாழ்வியல் முறையில் ஒன்றா மாறணும், அதற்கு மக்கள் நாம மாறணும். அதனால தான் நம்மளுடைய நோக்கமே மாறுவோம் மாற்றுவோம், நாம மாறணும், நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்குள்ள சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டு வரணும், இயற்கையோடு ஒன்றி இருக்க ஆரம்பிக்கணும். காரணம், இன்னைக்கு எல்லா அரசியலுமே இன்னைக்கு என்ன அப்படின்னு நம்ம பேசுறோம், இன்னும் 20 ஆண்டுகள் கழித்து எப்படி இருக்குன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. வெப்பமடைதலை பத்தி யோசிச்சு பாருங்க, நச்சுத்தன்மை இருக்கக்கூடிய உணவுகளை பத்தி யோசிச்சு பாருங்க, நம்முடைய குழந்தைகள் எப்படி எங்க மாசுபட்ட காத்துல எப்படி நம்முடைய குழந்தைகள் வாழுவாங்கன்னு பாருங்க. ஸோ நம்முடைய மக்கள் இயக்கம், நம்முடைய அரசியல் என்பது நாளைய மாற்றத்திற்கான அரசியல். அதை நோக்கி நம்ம போறோம். அதற்கு முதல்ல நாம சின்ன சின்ன மாற்றங்களை நமக்குள்ள கொண்டு வரணும், அவேர்னஸை கொண்டு வரணும். அதன் பிறகு அது போன்ற தலைவர்களை நம்ம தயார் பண்ணணும், அவர்களை தயார்படுத்தணும், களத்தில் நிற்கணும். அதன் பிறகு ஒரு ஆட்சியை கொண்டு வரணும். அது செய்யும் பொழுது நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் என்பதில் நான் உறுதியா இருக்கேன். ஐ எம் வெரி எக்ஸைட்டட். ஏற்கனவே சொன்னது போல 2009 பொலிட்டிக்கல் இன்டர்ன்ஷிப் ஆரம்பித்து 2020
அரசியல் கட்சியில் இணைந்து இன்னைக்கு ஒரு மக்கள் இயக்கமாக உங்கள் முன்னாடி இருக்கும் பொழுது ஒரு முறையும் கூட அதே முயற்சி தான். கேன் வி கெட் பெட்டர் பாலிடிக்ஸ் டன், கேன் வி மேக் பாலிடிக்ஸ் தட் இஸ் கவர்னன்ஸ் பேஸ்ட், டெவலப்மெண்ட் ஓரியன்ட், அடுத்த தலைமுறைக்கான அரசியல். அதனால மாறுவோம், மாற்றுவோம். இது உங்களுக்கு வீத லீடர்ஸை அறிமுகப்படுத்தக்கூடிய சிறு முயற்சி. நிறைய பேர் நம்பிக்கையோடு அத்தனை பேர் இணைஞ்சிருக்கிறீங்க. இன்னும் நம்பிக்கையோடு சேர்ந்துக்கிட்டே இருங்க. நம்ம பேசினது எல்லாமே இயக்கமாக மாறணும். இயற்கை விவசாயம், போதைப் பொருளுக்கு எதிரான நம்முடைய நிலைப்பாடு, ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட். இந்தியாவில் மிக அதிக இன்னைக்கு வேர்ல்டு கேபிட்டல் ஆஃப் ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் நம்ம தான். 1,00,000 பேத்துக்கு மேலே இறக்குறாங்க. அது தமிழ்நாடு தான் இந்தியாவில் நம்பர் 1. அதை நம்ம சரி செய்யணும். வயதானவர்கள் எத்தனையோ பேர் தனிமையில் இருக்காங்க, சைலண்டா இருக்காங்க, வீட்டுக்குள்ள கூட யாரும் பேசுறது இல்லை. அதை சரி பண்ணணும். இதெல்லாம் கூட வருகின்ற காலத்துல நம்ம ஒரு மக்கள் மூமெண்ட்டாக இயக்கமாக எடுத்து நிறைய தலைவர்கள் உருவாக்குவோம். இதெல்லாம் கூட உள்ளாட்சியில நம்ம அதை கொண்டு வருவோம். நம்முடைய பிரதிநிதிகள் வரும்பொழுது உள்ளாட்சியில இது எல்லாமே அறம் சார்ந்த அரசியலை உள்ள கொண்டு வருவோம், அறம் சார்ந்த வாழ்க்கையை கொண்டு வருவோம். அது பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்கின்ற முழு நம்பிக்கையோடு மிக பொறுமையாக இணைந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இதனால வீத லீடர்ஸ் உண்மையாலுமே களத்தில் இருக்கு. நம்ம இந்த மாற்றத்தை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு இத்தனை லட்சம் பேர் சேர்ந்திருக்கிறீங்க, யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு சில 100 சில 1000 பேர் இருந்து இந்த வேலைகள்லாம் செஞ்சிருக்கும் பொழுது இத்தனை லட்சம் பேர் இணைஞ்சு ஒரு மக்கள் இயக்கமாக நாம் கொண்டு போகும் பொழுது எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொடுக்க முடியும். மாறுவோம், மாற்றுவோம்.